இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. நீதிமானாய் நான் மாறிடவே நித்தமும் பரிசுத்தம் தந்திடுமே. நீதிமானாய் நான் மாறிடவே நித்தமும் பரிசுத்தம் தந்திடுமே. நீங்காத புகழிடம் உம் பிரசன்னம் நித்திய ஜீவனை அருள் தாருமே. நித்திய ஜீவனை அருள் தாருமே. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. வழி நடத்தும் எந்த நட்சத்திரமே வலுவாது கரங்கொண்டு காத்திடுமே. வழி நடத்தும் எந்த நட்சத்திரமே வலுவாது கரங்கொண்டு காத்திடுமே. வற்றாத ஜீவநதி பேற்றுதினம் வரங்களால் வல்லமையால் ஜொலிக்கணுமே. உம் வரங்களால் வல்லமையால் ஜொலிக்கணுமே. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. யாவின் தேவன் காகங்களை அனுப்பி என்னாலும் நடத்தி போஷிக்கின்றாரே. எலியாவின் தேவன் காகங்களை அனுப்பி என்னாலும் நடத்தி போஷிக்கின்றாரே. எத்தனையோ பாடுகள் சோதனை சூழ்ந்தாலும் எதிர்கொண்டு ஜெயம் பெற பலனளிப்பார். நான் எதிர்கொண்டு ஜெயம் பெற பலனளிப்பார். உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன் உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் இயேசு நம்மோடு.
வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் மாறிடாரே, வார்த்தையாலே இருதயம் தேற்றுவாரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் மாறிடாரே, வார்த்தையாலே இருதயம் தேற்றுவாரே. வசனையாய் நம் வாழ்வு மலர்ந்திடவே, வாழ்த்திடுமே எங்களை ஆசீர்வதியும். நீர் வாழ்த்திடுமே எங்களை ஆசீர்வதியும். உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு என்னோடு, உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தீரே, செந்நீராலே கழுவி அன்பு கூர்ந்தீரே. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தீரே, செந்நீராலே கழுவி அன்பு கூர்ந்தீரே. செவிகளில் சத்தம் கேட்டு மகிழ்வே, செய்வேன் உம் சித்தம் அர்ப்பணிக்கின்றே. நான் செய்வேன் உம் சித்தம் அர்ப்பணிக்கின்றே. உருவாக்கும் தெய்வம் உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு என்னோடு, உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. பிரியமானவர்களே, உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். இந்த மாதம் கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறபடினால மிகுந்த உற்சாகத்தோடு உங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த பண்டிகையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று இந்த வேதம் அழகாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நாம் கவனித்தோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், அது விரும்பினது வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ஜீவ விருட்சமாக இருக்கும் என்று சத்தியம் நமக்கு அழகாய் போதிப்பதை பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, பலன் இல்லைன்னு சொல்லி மனம் சோர்ந்து போய் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களோடு கூட தான் இயேசு பேச விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, நெடுங்காலமாக நீங்கள் காத்திருந்து வேண்டுதல் செய்திருக்கலாம், பலனற்ற சூழ்நிலையை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தூதன் சொன்னதாக இங்கு சொல்லப்படுகிறது. இவருடைய வாழ்க்கையிலே சகரியாவை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, தூதனை அனுப்பி சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. பழைய ஏற்பாட்டு மல்கியா புஸ்தகத்திற்கும் புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திற்கும் இடைப்பட்ட காலம் 400 வருடங்கள். இந்த 400 வருடங்கள் இருண்ட காலம் என்று வேத வல்லுநர்களாலே அழைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் தேவ தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, தேவனுடைய அனுபவங்கள் இல்லை. மக்கள் எல்லாம் சோர்ந்து போன விரக்தி அடைந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தார்கள்.
தாங்கள் ஜெபித்தும் மன்றாடியும் போராடியும் பெற்றுக்கொள்ளாத நிலையிலே காணப்பட்ட சூழ்நிலையிலே சகரியாவுக்கு தான் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் வந்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். சகரியா என்றாலே கர்த்தரின் நினைவு என்ற அர்த்தம். அவங்க அப்பா பேர் அபியா என்று சொல்லப்படுகிறது. பிரயாசப்படுகிறவன் கர்த்தரின் பிதா என்று சொல்லப்படுகிற அந்த சத்திய அர்த்தமாய் சொல்லப்படுகிறது. அவருடைய மனைவி பெயர் எலிசபெத் என்று சொல்லப்படுகிறது. எலிசபெத் என்றாலே தேவன் ஆணையிட்டு இருக்கிறார் என்று அர்த்தமாய் சொல்லப்படுகிறது. இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுவதை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த செய்தி மூலமாக பேசுகிற வார்த்தை என்ன? என் மகனே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த டிசம்பர் மாதத்தில் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சகரியாவுடைய வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்டுவதற்கு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி ஒரு 3 காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். அதே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. குடும்ப வாழ்விலே குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள் என்று இந்த சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவன் மனிதனை மாத்திரம் சொந்த கையினாலே கீழே குனிந்து மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்துமாவாக மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஏவாள் என்கிற ஒரு பெண்ணை உருவாக்குவதற்கு ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரியை உருவாக்கி விழாவிலே ஒரு எலும்பை எடுத்து அது நிமித்தமாக ஒரு ஏவாளை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் வார்த்தையிலே சிருஷ்டித்த ஆண்டவர் மனிதர்கள் உண்டாக கடவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. ஒரு தனி மனிதன் ஆதாமாக, ஒரு தனி மனுஷி ஏவாளாக தேவன் சிருஷ்டித்ததனுடைய காரணம் என்ன? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக, பெறுவதற்காக, இருப்பதற்காக தான் தேவன் ஆணும் பெண்ணுமாய் தனித்தனியாய் சிருஷ்டித்தாராம். ஒரு மனிதன் தன்னோடு பேசி பழக வேண்டும், ஒரு மனுஷி தன்னோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னத திட்டத்திற்காக ஆணை தனியாக படைத்தார், பெண்ணை தனியாக படைத்தார். தேவ பக்திக்குரியவர்களாய் மாற வாழ என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்லும் பொழுது சகரியா எலிசபெத்துக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்களாம். சகல நியமங்களின்படியும் கற்பனைகளின்படியும் அவங்க வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்வதை பார்க்கலாம். மனைவி கர்த்தர் கொடுக்கிற ஈவ் நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:22 சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான் என்று சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்காம வாழ்ந்தாதாங்க ஒரு பரிசுத்தத்தின் உச்சகட்டம் என்று சொல்வார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை, அதை நமக்கு போதிக்கவில்லை. கல்யாணம் பண்ணாமல் வாழ்வதுதான் உச்சக்கட்ட பரிசுத்தம் என்று வேதத்தில் எந்த வார்த்தையும் கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் குடும்பமாய் வாழ்ந்து கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவித்து சந்ததிகளை பெற்றெடுத்து வாழ்ந்தார்கள். அவர்கள் பிரசங்கத்தை தான், அவங்க வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம பிரசங்கமாய் செய்து கொண்டு இருக்கிறோம். திருமணமானவர்கள் தான் மெஜாரிட்டி. அந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த சகரியா எலிசபெத் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு, ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாய் இருந்து தேவனுடைய கட்டளைகளை நியமங்களை கை கொண்டு வாழ்ந்தார்கள் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்களா? உங்கள் கணவன் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது என்று தான் பைபிள் நமக்கு போதிக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், மனிதர்கள் நீதிமானாய் மாற முடியாது. இங்கே வேதம் சொல்கிறது குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள், நீதிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோபு புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை இங்கே சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, மனுஷனானவன் பரிசுத்தமாகிறதற்கும் ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் நீதிமான் ஆகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்.
இன்னைக்கு எல்லா மனிதனுடைய கேள்வி இதுதான். மனுஷனா பிறந்தவன் எப்படிங்க பரிசுத்தமாக மாற முடியும்? ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்த வித்தா இருக்கிற ஒரு மனிதன் அவன் எப்படி உண்மையாய் தேவனுக்கு நீதிமானாய் மாற முடியும்? இம்பாசிபிள் என்று அநேகர் சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது முடியும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் வேத சத்தியத்தினால ஒரு மனிதன் சகரியா எலிசபெத் குடும்பம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறோம். அவருடைய வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேதம் காண்பிக்கிற ஒரு அருமையான சத்தியம் உண்டு. யோவான் 3:16-17 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸ் பிறப்பு என்பது ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு பூமியிலே அவதரித்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். தெய்வ குமாரனாக இருந்து அவர் மனுஷ சாயலில் வெளிப்பட்டதின் நோக்கம் உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாக சந்ததியை பெற்றெடுப்பதற்காக. அன்றைக்கு உள்ள காலத்தில் சகரியா எலிசபெத் குடும்ப வாழ்க்கையில் அவர் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்களாம். யாக்கோபு 3:2 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பூரண புருஷனாய் சகரியா வாழ்ந்திருக்க வேண்டும், சொல் தவறாது இருக்கும் பொழுது. அதுதான் குற்றமற்ற வாழ்க்கை, நீதிக்குரிய வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:9 இயேசுவின் இரத்தம் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேத சத்தியமும் இயேசுவின் இரத்தமும் குற்றமற்றவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோமே, அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். 2வது வேதம் சொல்லுகிறது 8 எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. குறைவுகளுக்கு மத்தியிலே தேவ பணி செய்தவர், ஊழியம் செய்தவர் சகரியா. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு காணப்படுகிறது. நீண்ட காலமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். கிமு 50ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய சரித்திரம் ஆரம்பமாக்கப்படுகிறது. பல ஆண்டுகள் வாழ்ந்துகிறார், ஊழியம் செய்கிறார். அந்த நாட்களிலே எருசலேமிலே பாபிலோனிய நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20,000 ஆசாரியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வகுப்பின் முறையாக 50 பேர் ஒரு நாளைக்கு ஆசாரியத்துவ பணி செய்கிறவர்களாக அந்த ஆலயத்துக்குள் காணப்படுவார்கள். அந்த நாட்களிலே அவர் பணி செய்கிறவர்களாக இருந்தார். தேவனுக்காக தூபம் காட்ட, காணிக்கை சேகரிக்க, ஆலயத்தின் மற்ற காரியங்களை பொறுப்புகளை கவனிக்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண பல காரியங்களை செய்து வந்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து வருகிறார். அந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அவர் உள்ளத்தில் நிச்சயமாய் வாட்டி இருக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுகிறார், எத்தனையோ பேருக்கு நன்மையான காரியங்களை கடவுளுக்காக பணி செய்கிறார். எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளாக ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்க வேண்டும். அதில் சுற்றி இருக்கிற மக்கள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாம் உனக்கு ஏன் கடவுளை தேடுற, ஊழியம் செய்கிற, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்க வேண்டும். அந்த சொற்களுக்கு மத்தியிலேயும் அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலேயும் சகரியா குறைவுகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறவராயிருந்தார். சங்கீதம் 12:1 சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் அற்று போகிறார்கள் தேசத்தில். பிரசங்க 1:15 சொல்லுகிறது, குறைவானதை மக்களுக்குள்ள எண்ண முடியாததா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது சிலருக்கு சில சரீர குறைவு இருக்கலாம், சிலருக்கு சிலருடைய வளர்ச்சி குறைவு இருக்கலாம், சிலருக்கு பொருளாதார குறைவு இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்கலாம், சிலருக்கு சில விதமான நெருக்கத்தின் பாதையில் ஏதோ ஒரு குறைவுபட்ட காணப்படலாம். அந்த குறைவுகளுக்கு மத்தியில் ஆண்டவரை முறுமுறுக்கல, ஊழியத்தை விட்டுவிடவில்லை, தேவ பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதனாக சகரியா காணப்பட்டார். தன் குறைவுகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு சேவை செய்கிற உன்னதமான பணியை வைராக்கியமாக, தைரியமாக, முழு மூச்சோடு செய்கிறவராயிருந்தார்.
தனக்கு என்ன குறை இருக்குங்கிறத பொருட்டாக எண்ணவில்லை. இன்றைய நாட்களில் ஊழியர்களை நீ பாருங்கள், தேவனுக்காய் பணிவிட செய்கிற பரிசுத்தவான்களை பாருங்கள், ஏதோ ஒரு குறை அவங்க வாழ்க்கையில் நெடுங்காலம் இருக்கும். குறைவுகளை பெரிதாக எண்ணினால் ஊழியம் செய்ய முடியாது. தனக்கு வருகிற குறைவுகளையும் நஷ்டங்களையும் பார்த்து கொண்டு இருந்தால் கடவுளுக்கு தியாகமாய் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் சகரியாவுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த குறைவுகளுக்கு மத்தியிலையும் தேவ நாம மகிமைக்காக ஊழியம் செய்கிறவராய் இருந்தார். அதை ஆண்டவர் பார்த்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார் பின் நாட்களிலே. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23 அவர் வாசிக்கிறோம். 40க்கு 1 குறைய 39 அடிகள் 5 தடவை பட்டாராம். கிட்டத்தட்ட 195 தடவை அவர் சரீரத்தில் அடி வாங்கியிருக்கிறார் தேவ ஊழியத்திற்காக. வாரினாலும் கடிவாளத்தினாலும் மிகவும் கஷ்டப்பட்டவர். பிரயாணத்திலே, கண் விழிப்பிலே, கப்பல் சேதத்திலே, பிரயாண சேதத்திலே நிறைய விதத்திலே பாதிக்கப்பட்டார். கள்ள சகோதரர்களாலே, சொந்த சகோதரர்களாலே, இனஜன பந்துக்களாலே, பசியினாலும் பட்டினியினாலும் நிர்வாணத்தினாலும் நாச மோசத்தினாலும் அவர் கஷ்டப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டார். அந்த குறைவுகள் அவருக்கு இருந்துச்சு. தேவ பணி செய்தால் குறைவுகள் வரும், தேவ பணி செய்தால் பிரச்சனைகள் வரும். தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா போராட்டம் வரலாம், தோல்விகள் வரலாம், குடும்பத்தில் சில நெருக்கங்கள் வரலாம். என் பிள்ளை, என் பையன், என் குடும்பம் என்று சொல்லி சில நெருக்கங்கள் வரலாம். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாணம் ஆகி குறிப்பிட்ட காலத்தில் மனைவி இறந்திருக்க வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அவர் இயேசுவை தரிசனத்தில் பார்த்ததில் அவர் கண்கள் கூட பல விதத்தில் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி சரித்திர மனிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பலவீனத்துக்கு மத்தியிலையும் வாழ்ந்து சாதித்தார், பல நிருபங்களை எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். குறைவுகளையே பார்க்கல, நிறைவான கிறிஸ்துவை பார்த்தார்கள். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். இதை குறித்து தான் பவுல் பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் சொல்கிறாரு. அருமையான வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். பாருங்க, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணப்படவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. அன்றைக்கு சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் அவங்க வீட்டில் ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவுகளுக்கு மத்தியில் குழந்தை இல்லைங்கிற ஒரு குறைவு, பல ஆண்டுகள் வயது சென்றுட்டு ஆண்டவருக்காக பணியை நிறுத்தலை, அதை கர்த்தர் பார்த்தார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக உங்கள் குறைவுகளுக்கு மத்தியில் இயேசுவை நேசித்திருக்கலாம், அன்பு கொண்டு இருக்கலாம், அவருக்காக தியாகம் பண்ணியிருக்கலாம், கொடுத்திருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம். ஏது சம்பவிக்கலேன்னு சொல்லி இங்கே வருத்தத்தில் பார்க்கலாம். என் பையன் வாழ்க்கை மாறலை, என் குடும்ப வாழ்க்கை மாறலைன்னு சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 3வது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். 9:10 ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை வாங்கி கொண்டார். தூபம் காட்டினாராம். குறிப்பிட்ட கால நேரம் ஜெபத்திற்கே செலவு செய்தவர் சகரியா எலிசபெத் தம்பதியினர். அந்த நாட்களில் தூபம் ஏறெடுக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுகிறது. மக்களுக்காக, பாவ நிவர்த்திக்காக தூபங்களை ஏறெடுக்கிற ஒரு காரியம், ஜெபம், நன்றி, ஸ்தோத்திரம் என்கிற தூபங்கள். சங்கீதம் 141:2 வாசிக்கும் பொழுது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு உமக்கு முன்பாக அந்தி பலியாகவும் இருக்க கடவது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். அப்படிதான் அன்றைக்கு சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் அவங்க ஜெபத்திற்காக அதனுடைய நேரங்களை செலவு செய்கிறவங்களா இருந்தாங்க. ஆண்டவரை நேசிக்க, துதிக்க, ஆராதனை செய்ய, ஆண்டவர் அதிகமாக அன்பு செலுத்த, மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ண, தன்னுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பிட்ட காலம், அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் கூட ஆகலாம். அந்த ஆலய பணி, ஆசாரியத்துவ பணி முடிந்து வீடு திரும்ப அந்த நாட்களில் அதனுடைய தாம்பத்திய வாழ்க்கை கூட பாதிக்கப்படலாம். அதை கூட அவங்க விலைக்கரையும் கொடுத்து தான் அந்த ஜெபத்தை செலவு செய்தார்கள். 1 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் சொல்லுகிறது, நீ வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடி உங்கள் மனைவியிடத்தில் சேர்ந்து வாழுங்கள்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ஜெபத்துக்காக அதனுடைய நேரங்களை செலவு செய்தார். நான் கூட கடந்த 18 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ ஊழியங்களுக்காரங்களுக்காக நான் மணிக்கணக்காக நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறேன்.
ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் முழங்காலில் நின்று தேவ சமூகத்தில் கதறி இருக்கிறேன். அந்த ஜெபத்துக்கு பல மணி நேரங்கள், பல பிரயாணங்கள், பல மாதங்கள் நான் வெளியெல்லாம் சுற்றி ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பிரயாணப்பட்டு பகலெல்லாம் உபவாசித்து ராத்திரி 9-10 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அப்படிலாம் தியாகம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் ஊழியம் செய்ய ஆண்டவர் பாக்கியம் கொடுத்தார். ஜெபத்திற்காகவே நேரம் செலவு செய்தேன். கல்யாணமான புதிதில் இவ்வளவோ தியாகம் பண்ணி கடவுளுக்காக சேவை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல தான் ஒருவேளை இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் ஆலய பணியில் கடவுளுக்காக தூபங்களை ஏறெடுக்கிறவராக இருந்தார். ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது கூட மார்க் 1:35 அதிக இருட்டோடு எழுந்து இயேசு ஜெபம் பண்ண புறப்பட்டாராம். லூக்கா 5:16 சொல்கிறது, இயேசுவானவர் எழுந்து அவர் வனாந்திரத்தில் தனித்து ஜெபம் பண்ணினாராம். 6:12 சொல்கிறது, அதிக இருட்டோடு எழுந்து ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். லூக்கா 9:18 அவர் சீசலோடு கூட கூடி ஜெபித்தாராம். இயேசுவானவரே அப்படிப்பட்ட ஜெப நேரத்தை வைத்திருந்தார். குறிப்பிட்ட காலங்கள், நேரங்கள் அவர் ஜெபத்துக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். பிதாவோடு ஐக்கியப்பட்ட அவங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெப நேரம் ஆண்டவருக்காக அதிகம் இருக்கட்டும். ஆண்டவரோடு பேசுகிறதா இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்கள் பண்டிகை ஆசரிப்பு நல்லது. நல்ல ட்ரெஸ் வாங்க நேரம் செலவிடுவது நல்லது. நல்ல நல்ல பொருட்கள் வாங்குவதற்கு நேரத்தை கொடுப்பது நல்லது. பண்டிகைக்கு வீட்டை அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலயத்தை ரொம்ப ரொம்ப பணிவிடை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதை விட உங்கள் நேரம் தேவனோடு கூட இருக்கிறதா, உங்கள் ஜெப நேரம், துதி நேரம், பாடல் பாடி ஆராதனை செய்கிற ஆண்டவரோடு நேசிக்கிற ஒரு நேரம், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நேரம் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது இந்த சகரியா எலிசபெத் ஆண்டவருக்காக நேரம் கொடுத்தாங்க, ஜெபத்திற்காக நேரம் கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவி ஜெபத்துக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க, இந்த சகரியா ஜெபத்துக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க. அதை கர்த்தர் பார்த்து தான் தூதனை அனுப்பி பேசினார். அந்த நாட்களில் சத்தம் வராத ஒரு காலம், இருண்ட காலம். தூதன் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை சகரியாவுக்கு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரன் சகோதரிகள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நினைத்து ஆண்டவரே வருத்தத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நிற்கிறாங்க. பயப்படாத இருக்க கிருபை செய். பயத்தின் ஆவியை கொடாதபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்தருள்வீராக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுங்கிற சத்தம், அந்த சத்தியம் அவங்க உள்ளத்தில் எழுந்தருள்வதாக நீர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் இந்த விதத்துக்காக விண்ணப்பம் செய்தார்களோ, வேண்டுதல் செய்தார்களோ, அந்த ஜெபத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. தன்னுடைய மனைவிக்காக, மகனுக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றவர்களுக்காக அழுகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. திருமண தடைகள் விலகட்டும்னு ஜெபிக்கிறேன். கர்ப்ப தடைகள் விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தீராத வியாதிகள் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளுக்கு மத்தியில் உம்மை நேசிக்கிறதை நினைத்தருளுவீராக. நெருக்கங்களுக்கு மத்தியில் உம்மை பற்றியிருப்பத உறுதியை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, குறைவுகளுக்கு மத்தியில் உம்மை சேவிக்கிறதை நீ நினைத்தருளுவீராகப்பா. இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் விலகுவதாகப்பா. குறிப்பிட்ட காலங்கள் ஜெபத்துக்கே செலவு செய்கிறாங்க, உபவாசத்துக்கு செலவு செய்கிறாங்களே, அதை நினைத்தருளுவீராக. இந்த அர்ப்பணிப்பை, இந்த விளைக்கரியத்தை நீர் கண்டு ஆசீர்வதியும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பிள்ளைகளுடைய வருத்தங்கள் மாறுவதாக. நெடுங்கால வேண்டுதல் நொடி பொழுதிலே ஆண்டவரே நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அநேக நன்மைகளை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த இயேசுவே ஆளுகிற ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காக புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி செல்வி மகாலில் வைத்து நடைபெற இருக்கிறது. குடும்பமாய் வாருங்கள். உங்களை ஆவலாய் காண ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புத விடுதலை கொடுகை மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 7:30 மணிக்கு. இடம் நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜப கொடுகை மாதம் தோறும் முதல் சனிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி. இடம் எரிபத்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜபம் மாதம் தோறும் 2வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி.
இடம் பொறியாளர் மகால், ஜெயநகர் பஸ் ஸ்டாப் எதிரில், ஹைக்ரோன் ரோடு, பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்க வாருங்கள்.